இந்திய ரயில்வே நீங்க ட்ரெயின்ல பயணம் மேற்கொள்றதற்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இது உண்மையான தகவல் தான். இது என்ன அப்படின்னா, நீங்க அடிக்கடி ட்ரெயின்ல பிரயாணம் மேற்கொள்றவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல டிக்கெட் கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்ட ரயில்வே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சில கண்டிஷன்களையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன கண்டிஷன்னா, சில பர்ட்டிகுலர் தேதிகளுக்கு மட்டும் தான் இந்த டிஸ்கவுண்ட் பொருந்தும். அதாவது அக்டோபர் 13ல இருந்து அக்டோபர் 26ஆம் தேதிக்குள்ளார நீங்க பயணம் மேற்கொண்டிருக்கணும். அதே மாதிரி நீங்க எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போறீங்களோ அதே ஊர்ல இருந்து திரும்ப நீங்க ரிட்டர்ன் வரும்போது நவம்பர் 17ல இருந்து டிசம்பர் 1ஆம் தேதிக்குள்ளார நீங்க ரிட்டர்ன் டிக்கெட்டும் சைமல்டேனியஸா புக் பண்ணிருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க புக் பண்ணும்போது எந்த ட்ரெயின்ல புக் பண்றீங்களோ, எந்த கிளாஸ் புக் பண்றீங்களோ அதே சேம் கிளாஸ் தான் ரிட்டர்ன் டிக்கெட்டும் நீங்க புக் பண்ணிருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க செகண்ட் ஏசியோ தேர்ட் ஏசியோ புக் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செகண்ட் ஏசி புக் பண்ணிருக்கீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் டிக்கெட்டும் செகண்ட் ஏசி பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல புக் பண்ணிருக்கீங்கன்னா திரும்பவும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்லயே நீங்க புக் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க இதுல முக்கியமான இன்னொரு கண்டிஷன் நீங்க கேன்சல் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது உங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நீங்க அடிக்கடி டிராவல் பண்றீங்க அப்படிங்கிறப்ப பொதுவாக ஃபெஸ்டிவல் டயத்துல நீங்க ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றீங்கன்னா இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா ஐஆர்சிடிசி வெப்சைட்ல போய் நீங்க இதை புக் பண்ணிக்கலாம். இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமா அவங்களும் பயனடைவாங்க.